Hi friends, welcome to Saran Mega's Kitchen. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி Saran Mega's சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம அந்த பெல் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க. Hi viewers, இன்னைக்கு நம்ம ஒரு இன்ட்ரஸ்டிங்கான ட்ரெடிஷனல் ரெசிபி பார்க்க போறோங்க. கேக்கும் போதே ரொம்ப நல்லா இருக்கும். பலாக்கொட்டை கத்திரிக்காய் காரக்குழம்பு வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். அதுக்கு ஃபர்ஸ்ட் தேவையான அளவு கத்திரிக்காய் எடுத்துக்கோங்க. கத்திரிக்காய் நல்லா ஃப்ரெஷ்ஷா இருக்கணுங்க. இந்த மாதிரி அரிஞ்சு நீங்கள் அரிசி கழுவுற தண்ணி இருக்கு இல்லைங்களா, அதில் நீங்கள் இந்த கத்திரிக்காயை போட்டு வச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து சீக்கிரமாக காரல் ஏறாது, இல்லாட்டி அந்த கருப்பு ஆகிடும் இல்லைங்களா, அந்த மாதிரி ஆகிடும். இது ஏற்கனவே நம்ம டிப்ஸ் சொல்லியிருக்கோன்னு நினைக்கிறேன் நான். தெரியாதவங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் சூடானதும் கடுகு, காய்ந்த மிளகாய், கருவேப்பிலை, கொஞ்சமாக சின்ன வெங்காயம். இது காரக்குழம்பு அப்படிங்கிறதுனால நீங்கள் நிறைய நாள் வச்சுருக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா கொஞ்சம் எண்ணெய் சேர்த்து விட்டுக்கோங்க. கெட்டு போகாது உங்களுக்கு. ஃப்ரிட்ஜில் வைக்கணும்னு அவசியம் இல்லைங்க, வெளியிலே இருந்தாலும் நல்லாயிருக்கும். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கிறேங்க. அடுத்ததாக நம்ம அரிஞ்சு வச்சுருக்கோம் இல்லையா, அந்த கத்திரிக்காயை நம்ம இதில் எடுத்து போட்டுக்க போகிறோம். இது கூடவே கருவாடு சாப்பிட்றவங்க கருவாடு சேர்த்துக்கிட்டிங்க அப்படின்னா இன்னும் சூப்பர் காம்பினேஷனாக இருக்கும். ரொம்ப சூப்பராக இருக்குங்க, வாசனையாக இருக்கும். குழம்பு சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும் உங்களுக்கு. பலாக்கொட்டையில் நிறைய ரெசிபிஸ் பண்ணலாம். பலாக்கொட்டை சுக்கா வறுவல், அப்புறம் பலாக்கொட்டை பொடி மாஸ், இது எல்லாமே நம்ம சேனலில் ஏற்கனவே நம்ம பார்த்துருக்கோம். தெரியாதவங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், யூஸ் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லை அப்படின்னா மேலே இருக்க ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். பலாக்கொட்டையில் என்னென்ன ரெசிபிஸ் நம்ம சேனலில் இருக்குன்றதை காமிக்கும். அடுத்ததாக கொஞ்சமாக மஞ்சள் தூள், அப்புறமா நம்ம ஏற்கனவே வீட்டில் வச்சுருக்கக்கூடிய குழம்பு மிளகாய் தூள் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. முக்கணியில் ஒன்று பலாப்பழங்க. அந்த பலாப்பழத்தில் இருக்கக்கூடிய சத்தை விட அந்த பலாப்பழத்தில் இருக்கக்கூடிய கொட்டையில் அவ்வளோ சத்துக்கள் இருக்குங்க. அந்த பலாக்கொட்டையில் எப்படி சமைக்கணும்னு தெரியாதவங்க பலாப்பழத்தை சாப்பிட்டுட்டு அந்த கொட்டையை வேஸ்ட் பண்ணிவிடுவாங்க. அந்த மாதிரி இருக்கவங்களுக்கெல்லாம் இந்த வீடியோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இது பலாப்பழ சீசன். முடிஞ்ச அளவுக்கு சீசனல் ஃப்ரூட்ஸ் எல்லாமே நீங்கள் வாங்கி சாப்பிடுங்க. சாப்பிட்டு இந்த மாதிரி கொட்டைகளை இந்த மாதிரி நம்ம சமைச்சு சாப்பிட்லாம், வேஸ்ட் பண்ண வேண்டாம். அந்த மசாலா எல்லாமே நல்ல எண்ணெயில் வதக்கி விட்டுருணுங்க. அதோட பச்சை வாசனை அப்போ தான் போகும் உங்களுக்கு. இப்போ கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கலாம். தண்ணி ரொம்ப ஜாஸ்தி வேண்டாம், கரெக்டாக விட்டிங்கன்னா போதும். அந்த கத்திரிக்காய் குக்காகி வர அளவுக்கு இருந்ததுன்னா போதுங்க தண்ணி. ரொம்ப தண்ணி விட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு குழம்பு வந்து தண்ணியாட்டாயிடும். பாருங்கள், நல்லா கொதிச்சு வந்திருக்கு. கத்திரிக்காய் வந்து பாதி அளவு வெந்துருச்சு. இந்த சமயத்தில் நம்ம வேக வச்சு எடுத்துக்கிட்ட பலாக்கொட்டையை சேர்த்துக்கிட்டோம். அதுக்கப்புறமா கொஞ்சமாக உப்பு. நம்ம ஏற்கனவே பலாக்கொட்டை சுக்கா வறுவல் பண்ணும்போது பலாக்கொட்டை எப்படி வேக வைக்கணுங்கிறதையும் நான் காமிச்சிருக்கேங்க. தெரியாதவங்க அதை யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், எல்லாமே சேர்ந்து நல்லா பைண்ட் ஆகி வந்ததுக்கப்புறமா கொஞ்சமாக புளி சேர்த்துக்கலாம். புளி வந்து உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கலாங்க. நான் வந்து ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவு சைஸு புளி ஊற வச்சு அந்த தண்ணி இதில் சேர்த்துருக்கேன். இது எல்லாமே நல்லா சுண்டி வந்தது அப்படின்னா நம்மளோட பலாக்கொட்டை கத்திரிக்காய் காரக்குழம்பு ரொம்ப சுவையாக தயாராகிடுச்சு. பாருங்கள், பார்க்கவே கலர்ஃபுல்லாக இருக்கும். இது நீங்கள் முத நாள் வச்சுட்டு அடுத்த நாள் சாப்பிட்டீங்க அப்படின்னா இன்னும் உங்களுக்கு சுவை கூடுதலாக இருக்குங்க. இது வந்து சூடான சாதத்துக்கு மட்டும்தான் உங்களுக்கு செட் ஆகும். சூடான சாதத்துக்கு கூட சர்வ் பண்ணிங்க அப்படின்னா ரொம்ப சுவையாக இருக்கும். அவ்வளோதாங்க. இது போன்ற ஹெல்தி ரெசிபீஸ்க்கு மறக்காமல் சரண் மேகாஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.